குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீஓப்பனிங் டேட்டு அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் ஸோ இது பற்றின அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ஒன் பை ஒன் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா A24 பேட்ச்சு டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மந்தில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பேட்சஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா A25 பேட்ச் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் வந்து ஆன்லைனில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் C24 பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்குலாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து பே பண்ணிடுங்க ஃபீஸ் ஓகேங்களா, டியூஷன் ஃபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025 எக்ஸாம்ஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் அரியர் கேண்டிடேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் வந்து உங்களோட ஃபீஸை பே பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் போத் யூஜி அண்ட் பிஜி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஜியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு 2-3 பேட்சஸ்க்கு மட்டும் பண்ண சொல்லியிருக்கேன். 21லேருந்து 22 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22லேருந்து 23 பேட்சஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் எக்ஸாம்ஸ் பே பண்ணி எழுதிக்கலாம். பட் பிஜி வந்து பார்த்தீங்கன்னா 22லேருந்து 23 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23 to 24 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி அண்ட் வித் பெனால்ட்டின்னு 2 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 8க்கு முன்னாடி பே பண்ணுற வரைக்கும் வித்தவுட் பெனால்ட்டி. நீங்கள் அக்டோபர் 8க்கு அப்புறம் பே பண்ணிங்கன்னா, அதாவது அக்டோபர் 15 வரைக்கும் இருக்குது டைமு. அதுமாதிரி நீங்கள் அக்டோபர் 8க்கு அப்புறம் நீங்கள் பே பண்ணிங்கன்னா பெனால்ட்டியோட தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ்லாம் பே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நவம்பர் 2025 எக்ஸாம்ஸ்க்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அக்டோபர் 8க்கு முன்னாடியே நீங்கள் பே பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிலே ஆகிடுச்சுன்னா நீங்கள் பெனால்ட்டியோட பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அதுவும் இதுவாகிடுச்சுன்னா நீங்கள் செமஸ்டர் வந்து இந்த டைம் எழுதாத மாதிரி ஆயிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் அண்ட் எக்ஸாம் ஃபீஸ்லாம் அவங்க சொல்லியிருக்க டேட்டில் வந்து நீங்கள் பே பண்ணிடுங்க. இதுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வேணும்னா அது கோ த்ரூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.